ரைட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு மே 8ஆம் தேதி இங்கிருந்து ஒரு 10 நாள் கழிச்சு மே 18 அன்னைக்கு லாஸ்ட் லீக் மேட்ச் அப்படிங்கிறது 2 ஜாம்பவான் டீம்கள் முடிக்க போறாங்க. ஒன்று சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அந்த ஒரு மேட்ச் ரொம்ப க்ரூசியலாக இருக்கும். ஏன்னா ஆர்சிபியும் தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து சிஎஸ்கேவும் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டிசைடர் மேட்சாக இருக்கும். அதை வின் பண்ணால் மேபி சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலாம் அண்ட் ஆர்சிபிக்கு கூட ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்குள்ள இந்த 10 நாளில் 3 கேம்ஸ் அப்படிங்கிறது 2 டீமும் விளையாட போறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் நடக்க போகுது, ஸோ அதை தாண்டி ஆர்சிபியோட வெற்றி மந்திரம் என்னவா இருக்கும், ஸோ ஃபைனலாக ஒழுங்கான ஒரு ஸ்குவாடை வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்குவாடையை எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கொடுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மேக் பண்ண ஸ்குவாட் உண்மையாலுமே நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஆனால் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ்வெல்லையோ இல்லை வில் ஜாக்ஸையோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் டாம் கரனோடவாவது ஆடி இருப்பாங்க. ஆனால் டாம் கரன் கொடுக்குற ரன்னை இங்கே இந்தியன் பவுலர்ஸ் வைசாக் விஜயகுமார் அவரே கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு என்ன நினைச்சாங்க அப்படின்னு புரியல. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா வைசாக் விஜயகுமார், சிராஜ் இந்த மாதிரியானோட காம்பினேஷனோட போயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாலே போதும். அண்ட் எஸ்தயால் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாலே இந்த ஒரு பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இதில் ரொம்ப க்ரூசியலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யார் எந்த ஆர்டரில் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ லாஸ்ட் 3 மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸோ இறங்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனும் ஓப்பனிங்கில் அதிரடியாக ஆடி ஆகணும். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளேஸ் அண்ட் விராட் கோலி இறங்குறாங்களா, ஸோ இதில் யாருக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக அமைதோ ஃபர்ஸ்ட் அந்த முதல் ஓவரில் பார்ப்பாங்க. ஸ்விங்கை கட் பண்ணுறதாகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளோவில் மிடில் ஆஃப் த பேட்டில் படுறதாகட்டும், இது யாருக்கு நடக்குதோ விராட் கோலியோ இல்லை வந்துட்டு ஃபேப் டு பிளேஸியோ யாருக்கு அந்த முதல் ஓவர்லேயே நடக்குதோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு நின்று பொறுமையாக ஆடணும். விராட் கோலி சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா ஃபேப் டு பிளேஸி அட்லீஸ்ட் இந்த பவர் பிளே முடிகிற வரைக்காவது அவர் வந்துட்டு எடுத்துட்டு போகணும், ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த டீமுடைய ரூல்ஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஸோ இனிமேல் 100க்காகவோ ஸ்ட்ரைக் ரேட்டுக்காகவோ விளையாட மாட்டார். பிகாஸ் பேட்டிங் யூனிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவரும் மிடில் ஆஃப் த பேட்டில் படுது அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கி சுற்றுவார். இல்லை படலை அப்படின்னா ஸோ ஒரு 30 பால் பிடிச்சி 45 ரன் இந்த மாதிரி ஒரு கேமியோ ஆடி ஸோ மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா நிதர்சனமான உண்மையாக இருக்க போகுது. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. ரஜத் பட்டிதர் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் முதல் கொண்டு இருக்காரு. ஸோ இந்த 3 பேரில் யார் இறங்கல அப்படின்னா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பட்டிதரை நான் இறக்கி விடுவேன். பிகாஸ் வந்துட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஒரு 10 பால் பிடிச்சி 30-33 ரன் அடிச்சு கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடணும். ரைனா எப்படி சிஎஸ்கேக்காக பண்ணிட்டு இருந்தாரு காலங்காலமும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டவுன் ஸ்பாட்டில் அவர் ஆடி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் அண்ட் தினேஷ் கார்த்திக் இப்படிங்கிறதான் ஆர்சிபியோட ஸ்குவாடாக இருக்க போகுது. இந்த ஒரு பேட்டிங் காம்பினேஷனோட அவங்க போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் 3 மேட்சஸும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே டோட்டல் போடலாம். செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பர்ஃபெக்டாக சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது போக மறக்கக்கூடாது லோம்ரோர் அண்ட் அனுஜ் ராவத் இருக்காரு. ஸோ இதை தாண்டி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வைசாக் விஜயகுமார், எஸ் தயால், அது மட்டும் இல்லாமல் முகமது சிராஜ் 3 பேர் இருக்க போறாங்க. ஸோ அதுலேயும் மாற்றம் கிடையாது. இதை தாண்டி இம்பாக்ட் பிளேயராக யார் ப்ரோ கொண்டு வருது அப்படிங்கிறதா மிக 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 ஒரு ரொம்ப க்ரூசியலான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க கிட்ட நிறைய பேர் இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு நீங்கள் 2 ஓவர் இடையில தள்ளினீங்க அப்படின்னா அவங்களும் மேக்ஸிமம் எக்ஸ்பென்சிவாக போகிறக்கான சான்ஸும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் டீசெண்டாக பண்ணுவாங்க. ஸ்வப்னல் சிங், அது மட்டும் இல்லாமல் கரண் சர்மா 2 பேர் ஸ்குவாடில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை கூட உள்ளே கொண்டு வரலாம். அது வந்துட்டு அனுஜ் ராவத்தாவோ இல்லை லோம்ரோரை இம்பாக்ட் பிளேயராவோ யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஆர்சிபிக்கு சாலிடாக ஒரு 3 கேம்ஸ் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதா முக்கியம். 3 கேமுமே ரொம்ப க்ரூசியலுங்க. ஸோ அதில் பஞ்சாப் கூட முடிச்சதுக்கப்புறம் ஸோ இன்னொரு கேம் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே கூட ஆடுறாங்க. கிட்டத்தட்ட டூ ஆர் டை மேட்ச் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லி ஆகணும். நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி எவ்வளோ க்ரூசியலான மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. செகண்ட் டைம் மோதுறாங்க அண்ட் சின்னசுவாமியில் அந்த கேம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ். மேபி ஆல்ரெடி சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிருந்தாங்க அந்த கேமுக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் அவங்க உள்ள போயிட்டாங்கப்பா அப்படின்னா அவங்க டாப் 1 இல்லை டாப் 2 போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி இல்லை குவாலிஃபை ஆகல அப்படின்னா சிஎஸ்கேக்கு மஸ்ட் வின் கேமாக இருக்கும். அதே மாதிரி ஆர்சிபிக்கு எவ்ரி கேம் மஸ்ட் வின் கேம் தான். அந்த கேமும் ரொம்ப க்ரூசியலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்சிபி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஒரு குவாலிஃபயருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி கூட போட்டிக்கு பஞ்சாப் ஜிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே அந்த கேம் ரொம்ப முக்கியம். அதில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜிடியோட ஹோப்பும் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி மட்டும்தான்
அவைலபிளா இருப்பாங்க. சாரி அலைவா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்சிபிக்கு எல்லாமே சாதகமா நடக்கும்போது, அவங்க ஒன்ஸ் அகைன் மேக் பண்ணி பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா ஆர்சிபியோட ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்க இந்த ஒரு 3 மேட்சுக்கு எந்த ஸ்குவாட சஜெஸ்ட் பண்ணுவீங்க? இம்பாக்ட் பிளேயர் யாரு? அண்ட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பவுலர்ஸ பத்தி தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.